இன்றைக்கு நீங்க பிள்ளைகள் இடத்துல ஆவிக்குரிய காரியங்களை பேசுகிற பெற்றோர் எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீ பிள்ளைகள் இடத்துல உங்க சாட்சியை பகிர்ந்து கொள்ளணும். பிள்ளைகள் இடத்துல ஆவிக்குரிய காரியங்களை நீங்க பகிர்ந்து கொள்ளும் போதுதான் அவங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் மேல ஒரு ஈடுபாடு என்ன செய்யும் வரும். இயேசு கிறிஸ்து குறித்து நீங்க சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 2ஆம் 3ஆம் படிக்கிற பிள்ளைகளுக்கு அழகான பைபிள் தயாரிச்சிருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகள் சில்ட்ரன்ஸ் பைபிள்னு சொல்லி அந்த பைபிள் எத்தனை பேர் வாங்கி கொடுத்துருக்கிறீங்க? சிறு பிள்ளைகள்கிட்ட ஆண்டவரை குறித்து எத்தனை பேர் பேசுறீங்கன்னு சொல்லி நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க. சிறு காரியத்தில் நம்ம தேவனை குறித்து பேசணும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீங்க அவைகளை குறித்தே பேசணுமா. படுத்திருக்கும் போது எப்போலாம் படுத்திருக்கும் போது உட்கார்ந்துருக்கும் போது நம்மலாம் பார்த்தீங்கன்னா அந்த படுக்க போகிற நேரம் அப்படியே வீட்டில் கடைசியில் சாப்பிட உட்காந்துருக்க நேரம் தான் இல்லாத கதைகளெல்லாம் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. நான் ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட நேரத்தில் ஆவிக்குரிய கதைகளை நீங்கள் பிள்ளைகளிடத்தில் பேச வேண்டுமா? ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் பேசினாதான் பிள்ளைகள் அதற்குள்ள ஏற்ற காரியத்தின்படி என்ன செய்வாங்க, வளர்ந்து வருவாங்க. இன்றைக்கு நீங்கள் வளர வேண்டிய வயதில் பிள்ளைகளை விட்டுக்கிறோம். ஒரு லெவலுக்கு போன பிறகு அப்புறம் பிள்ளைகள் என்ன செய்ய முடியாது, தோளுக்கு மேலே வளர்ந்துருச்சுன்னா அவ்வளோதான். அவனை அதுக்கு பிறகு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி பிள்ளைகளுக்குன்னு சொல்லி நேரம் ஒதுக்குறவர்களாக இருக்கணும். 1 மணி நேரம் நான் என் பிள்ளைங்கள்ட்ட செலவழிப்பேன், 1 மணி நேரம் என் பிள்ளைகள்கிட்ட பேசுவேன். அப்படி ஆட்கள் இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்கள். இல்லை பிள்ளைகள் நான் கரெக்டாக சாப்பாடு கொடுக்கணேன், கரெக்டாக தானே அவனுக்கு நல்லா கவனிச்சேனே, அப்படி கவனிச்சாலும் மதிக்க மாட்டான். இன்றைக்கி அவன் உட்காந்து வாட்ஸ்அப்லேயே இருக்கான்னா நீங்கள் போய் பார்க்கணும், எப்போ அதில் என்ன இருக்குது காட்டு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், கேட்கணும். ஒருவேளை நீங்கள் பெற்றோர் இப்படி மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா.